சென்னை பன்னாட்டு விமான நிலைய நுழைவாயில் பகுதியில் ஏற்பட்ட புகை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் விமான சேவையில் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதை விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரம் என்ன? அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் டெர்மினல் 2 இரண்டாவது தளத்தில் புறப்பட பகுதி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் அமைந்துள்ள அந்த சிங்கப்பூர் அலுவலகத்திலிருந்து சுமார் 12 மணி அளவில் புகையானது வந்தது. அப்போது அதில் பணிபுரிந்த பணியாளர்கள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் விமானத்தில் பயணிக்க வந்த பயணிகள் இன்னும் அலைரடித்து வெளியில் வந்தனர். அதன் பிறகு அந்த புகையானது 4 தீயணைப்பு சென்னை விமானத்தில் பிரத்யேகமாக உள்ள தீயணைப்பு வாகனம் மற்றும் தாம்பரம் சாண்டோஜ் உள்ள தீயணைப்பு வாகனம் மற்றும் 4 வாகனங்கள் மூலம் சென்னை விமானத்தில் வந்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதன் பிறகு விமான நிலையத்தில் சிறிது நேரம் விமானமானது தாமதமாக புறப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது விமான சேவை எந்த பாதிப்பின்றி மேற்கொள்ளப்படும் என சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகியுள்ளது. மேலும் இது குறித்து விசாரணையானது துரிதப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி விமான உள்ளே அமர்ந்து பயணிக்கக்கூடிய பயணிகளும் பத்திரமாக பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த அலுவலகத்தில் பணியில் இருக்கக்கூடிய மாற்று இடத்துல அமர வைத்து அதுக்கான போர்டிங் பாஸ் மற்றும் அதுக்கான விமானத்தில் செல்லக்கூடிய பயணிக்கான ஏதுவான வழிவகை செய்தனர். மேலும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.